வீட்டில் இருக்கிற மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பிடிச்சி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ உட்காந்து எனக்கு பிடிக்குதா உனக்கு பிடிக்குதான்லாம் என்னால் யோசிக்க முடியாது. உன்னை உன் வீட்டிலேருந்து அனுப்பிச்சிட்டாங்க, என்ன நம்பி நீ இந்த வீட்டுக்கு வந்துட்ட. உன்னை பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி உன் மேல அன்போ பாசமோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. உனக்கு என் மேல அன்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ இப்படியே தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அன்பு எப்படி வரும்? நான் தான் சொன்னல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு. பேசாம உட்காந்து படிக்கிற வேலையை மட்டும் பார்க்க முடியாது அவனால? அப்படியெல்லாம் யாரும் என்ன பாத்துக்க வேண்டாம், அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. என்னால என்ன பாத்துக்க முடியும். அப்படின்னா நீ அதை என்கிட்ட சொல்லிருக்கணும். நீ எனக்கு காசு கொடுக்காத, எனக்கு எதுவும் பண்ணாத, பாத்துக்காதன்னு சொல்லிருக்கணும். நான் வேலைக்கு போறேன்னு நீ சொல்லிருக்கணும். சொல்லியிருந்தா மட்டும் விட்டுருப்பியா? அது ரெண்டாவது விஷயம். ஆனா நீ என்கிட்ட சொல்லாம பொய் சொன்னதான் பிரச்சனையே. நான் கல்யாணம் பண்ணதுல இருந்து வேலைக்கு போனதுல இருந்து எங்க அப்பாவுக்கு எனக்கு 1000 பிரச்சனை 1000 பஞ்சாயத்து இருக்குதான், ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காகலாம் உங்க அப்பா கிட்ட எங்க அப்பா அசிங்கப்படுறதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. அது என்ன சும்மா சும்மா குத்தி குத்தி காட்டுறாரு? அது என்ன பழக்கம்? ஏன்னா உங்க அப்பாவும் சித்தப்பாவும் மேல வானத்துல இருந்து குதிச்சிட்டாங்களா? அப்படியே பரம்பரை சொத்து வச்சுதானே சீன் போடுறாங்க. எங்க அப்பா கிட்ட இருக்கிறதெல்லாம் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சது, அவர் சம்பாதிச்சது. அவர் கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் அவர் உழைப்பால வந்தது. இவரை போய் உங்க அப்பா கை நீட்டி பேசுற அளவுக்கு நீ ஏன் வைக்கிற? நான் வேணும்னே எதுவும் பண்ணல. இன்னைக்கு போய் சொல்லிட்டு டியூஷன் எடுக்க போவ, நாளைக்கு போய் சொல்லிட்டு வேற எங்கேயாவது போவியா? இப்படிலாம் பேசாத, எனக்கு ஹர்ட் ஆகுது. ஆகட்டும், எனக்கு என்ன? அம்மா தாயே, நான் உனக்கு என்னமோ நினைச்சேன். ஏதோ ஒரு இடத்துல உன அப்பாவே நினைச்சேன். ஆனா நீ நான் நினைச்ச மாதிரிலாம் இல்ல, சரியான ஆளா இருக்க. கொஞ்சமாவது பேச விடு. நீ எதுவும் சொல்ல வேணாம், என்ன ஆளை விடு.